எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. சார் போனை கொடுக்குறீங்களா? கொண்டு போகணும். ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, வரேன். ஓகே சார். சரி, நான் பேசிட்டு உங்ககிட்ட போனை கொடுக்குறேன். போனை சுவிட்ச் ஆஃப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே சார். சொல்லுங்க கதிர். என்ன கதிர் போறவனே கால் பண்ணிருக்கீங்க? இல்ல நீ ஓகே தானே, அது கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன். அண்ணவரே நான் ஓகே தான், விடுங்க. இல்ல வீட்ல யாரும் இல்லல, அதனால தான். நீங்க உங்க வேலைய பத்திரமா பாத்துட்டு வாங்க, நான் பத்திரமா தான் இருப்பேன். சரிப்பா, எப்போ ஒன்னாலும் கால் பண்ண, போன் ஆன்ல தான் இருக்கும். ஓகே கதிர். சரி பை. பாய்டா. ஓகே சார், நான் போன் ஆஃப் பண்ணாம வச்சிடுறேன் சார். ஓகே, எல்லாம் ரெடியா தானே இருக்கு? ரெடியா தான் சார் இருக்கு. நான் கோட் மாட்டிட்டு போறேன், யாராவது போன் அடிச்சா எனக்கு கூப்பிடுங்க. ஓகே சார். டேய் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டியாடா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் மேம். அவர் வேற ஏதோ போன் வரும்னு சொன்னாங்க. போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொன்னா அத மட்டும் செய். காசு வாங்கி இருக்கல. ஓகே மேம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட சொல்லாத, ஓகேவா? ஓகே மேம். சரிடா, பாத்துட்டு இருந்துக்கோ, மாட்டிக்காத அவன் கிட்ட. போன் எப்படி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவ? நீ என்ன பண்ற, அவன் வரதுக்குள்ளார ஆன் பண்ணி வச்சிரு. ஓகே மேம், வரதுக்குள்ள ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணி போன் அடிச்சிட்டாங்களா மேம்? அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க, சொன்னதை மட்டும் செய். ஓகே மேம். நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன். நீ என்னையே வந்து அவன் திட்டுறான்ல, அவனுக்கு இருக்கு. ஒரு நிமிஷமும் உட்காந்து அழுக போறான். அழுகட்டும், நல்லா அழுந்தாதான் தெரியும். என் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என்னையே கத்தி இப்ப ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறாங்க. கொடுத்த 10 நாள் வந்துருச்சு. வீட்டுல யாரும் இல்ல, என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ஆனாச்சும் ஒருத்தரையாவது பொழைக்க வச்சிடலாம் நினைச்சா, நான் 2 பேரும் போறீங்கன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்ட் அவன் அழுக போறான். என்கிட்டயே வந்து உனக்காக அவன் கத்துவானா? இப்ப என்ன பண்றான் நானும் பாக்குறேன். எப்படி வந்து கத்துறான் நானும் பாக்குறேன். எப்படியும் 2 பேரும் சாவ போறீங்க. சீக்கிரமா செத்துருங்க. கூடிய சீக்கிரத்துல அதுக்காக நான் வருவேன். என்ன போய் உன் புருஷன் திட்டினான்ல, இதுக்கெல்லாம் காரணம் உன் புருஷன் தான். உன் சாவுக்கு நான் காரணம் இல்ல, உன் புருஷன் தான் காரணம். பாவம், உன் புருஷனே உன் சாவுக்கு காரணமா இருப்பான்னு நீ நினைக்கல. இதுக்கு மேல நினைச்சுக்கோ. போன் அடிச்சா கூட யாரும் எடுக்க முடியாது, யாருனாலும் எடுக்கவும் முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நீ கஷ்டப்பட்டதை அவன் நினைச்சு பாக்கணும். நினைச்சு ஒவ்வொரு நாளும் அவன் சாவ போறான். என் ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என் ஹாஸ்பிட்டலே அவன் மூடுற அளவுக்கு பேசினால அன்னைக்கு இருக்கு. என்ன ஒரு தைரியம் தான் உன் புருஷன் என்கிட்ட பேசியிருப்பான். அவன் தான் வைஃபை இழந்துட்டு என்ன பண்ண போறானோ. கூட சேர்ந்து அந்த குழந்தையும் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவ 10 குழந்தை சாவறதுக்கு கூட உன் புருஷன் தான் காரணம். ஏன்டா அவனை கல்யாணம் பண்ணியோ? அவனே உன் சாவ குறிச்சிட்டான் பத்தியா? எப்படியும் கொஞ்ச நேரத்துல நீ செத்துருவ. அதை பாக்குறதுக்கு நானும் இருக்கேன். அவன் எப்படியும் போன் அடிச்சா கூட எடுக்க மாட்டான். நான் கூட நினைச்சேன் ஒருத்தரை காப்பாத்திடலாம், நான் அந்த 2 பேத்தையும் காப்பாற்ற முடியாதுன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இதான் கடவுள் சொல்லுவாரு போல, ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு நமக்கே லாபமா கிடைக்கும்னு. இன்னைக்கு பாரு, எல்லாத்துக்கும் ஸ்வீட் தான். ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாத்துக்கும் ஸ்வீட் தான். எப்படி நீ பொழைச்சு வர நானும் பாக்குறேன். புருஷன் உட்கார்ந்து அழுக போறான், அதை நான் கண்ணால பாக்க போறேன். மித்தவங்களா அங்க இருக்காங்கடா. பிளைட் எத்தனை மணிக்குடா? இன்னும் 1/2 hourல பிளைட் வந்துரும்டா. அண்ணா போயே ஆகணுமா? ஆமாண்டா, இங்க இருக்கும் போதெல்லாம் உனக்கு பாசம் வராது. எங்கேயாவது வெளியில போனாதான் உனக்கு பாசம் கொட்டும். அங்க போய் தான் வேலை செய்யணுமா? இங்க எங்கேயாவது வேலை தேடிக்கலாம்ல. அப்படி சொல்லுங்கண்ணா. என்னடா, நான் போயே ஆகணும். உனக்கே தெரியும் எனக்கு இது பிடிச்ச வேலைன்னு. ஏண்டா, உனக்கு இங்க எதுவுமே பிடிக்காதான்னு? உனக்கே தெரியாது ரொம்ப பெரிய வேலைன்னு. அதுக்குன்னு தம்பியை விட்டுட்டு போவியாடா? பிரிஞ்சு போறல, அப்படிதான் வருத்தம் இருக்கும். கடவுளே, முடியலப்பா. உனக்கவே எப்படி இதெல்லாம் புரிய போகுது? நீ என்ன பிரிஞ்சு போற கொஞ்சமாச்சும் வருத்தப்படுறியா? வருத்தப்படுற, அதுக்குன்னு உட்கார்ந்து அழுக முடியாதுல. அழுந்தா மட்டும் வேண்டாமா, இங்கே இருமானா சொல்ல போறீங்க? இல்ல தானே? சீச்சி, நீ அங்கேயே போயிரு. நீ எல்லாம் தயவு செஞ்சு இங்க இருக்க வேணாம். ஏண்டா, உன் காதலுக்கு நான் வில்லியா வந்துருவேன்னு பயமா இருக்கா? வாய குறை. போயே ஆகணுமா? ஆமாண்டா, போகணும்டா. போகாம என்ன இங்கே உட்கார சொல்றியான்னு? போக வேணாம்டா. போயே ஆகணும், போ. போகாதுடா, இந்த தம்பி சொல்றல. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இந்த பாச போராட்டத்தை முதல்ல நிப்பாட்டு. முடியறடா.
டேய் போயே ஆகணும், உனக்கே தெரியுது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அப்புறம் என்னடா? டேய் நான் உன்னை பிரிஞ்சு எப்படா இருக்கிறது? கொஞ்சமாச்சும் என்ன விட்டுட்டு போறோன்னு ஏதாவது கவலை இருக்கா உனக்கு? இருக்குன்னு நானும் உட்காந்து அழுக முடியுமா? எனக்கு அதுவும் முக்கியம் தான், நீங்களும் முக்கியம் தான். டேய் அதுவா இதுவான்னு பார்க்கும்போது நீ எங்களை தானடா செலக்ட் பண்ணும். நான் ஜஸ்ட் 1 இயர் தான், அது ஒரு நாள் மாதிரி சீக்கிரமா ஓடிரும், கவலைப்படாதீங்க. நீயாவது சொல்லி புரிய வைக்கலாம்ல. ஏனா நீங்க வேற போங்கண்ணா. பல டைம் சொல்லிட்டேன், போயே ஆகணும்னு நிப்பாட்டிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, ஹாப்பி மேரேஜ் லைஃப் டா. தேங்க்யூடா. மேரேஜ் ஆகி எவ்வளவு நேரம் ஆச்சு? எப்ப சொல்றான் பாத்தியா? நேரம் வருத்தத்துல இருந்தேன், இதுக்கு மேலேயே உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. எப்படியும் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க, எதுக்கு இவ்வளவு ஆர்குமெண்ட்? தெரியாம இவங்க எல்லாம் பேசிட்டேன். ஒரு தம்பிக்கு இருக்கலாம்னு இருக்கானா? ஓகே நான் வெளியில இருக்கேன். ஓகேடா. தங்கச்சி சொல்லண்ணா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தானே? பெர்ஃபெக்ட்டா எடுத்து வச்சிட்டேன்ப்பா, ஒண்ணு கூட மிஸ் பண்ணல. எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பேன். மேக்கப் கிட்லாம், துணியெல்லாம் எடுத்து வச்சியா? அதெல்லாம் நல்லாவே எடுத்து வச்சிட்டேன்டா. மறந்துட்டேன், சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கினியா? உனக்கு அதான முக்கியம். அதையும் வாங்கி விட்டேன் அண்ணா, எல்லாத்தையும் வாங்கிட்டேன். எனக்கு பிடிச்ச எல்லா சாப்பாட்டையும் வாங்கி வச்சிட்டேன். சூப்பர் சூப்பர், நல்ல சூப்பர். தேவ எங்க போறான்? உன பிரிஞ்சிருக்கால, அதனால கொஞ்சம் வருத்தமா இருக்கும், அங்க போய் உட்கார போறேன்னா. ஓகேடா. சரிடா, என் தங்கச்சி பத்திரமா பாத்துக்கோ. ஓகேடா, உன் தங்கச்சி நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என் தம்பியை நல்லா பாத்துக்கோங்கடா. சாமியா, உன் தம்பியை தானே நல்லா பாத்துக்கிறோடு. உன் தம்பி கை சோப்புற புள்ள. எங்க தனியா போனாலும் பாத்துக்கோடா, அவன் ஏற்கனவே டிப்ரெஷன்ல இருக்கான். உன் தம்பி தானே நல்லா பாத்துக்கிறேன்டா. கையில வச்சு தாங்கன்னு தாங்குறேன். இவ்வளவு பாசத்தை வச்சுட்டு நீ விட்டுட்டு போட நல்லா. நான் என்ன பண்றது? 1 இயர் தானே, 1 இயர் மட்டும் போறதுக்கு சொல்லு. பத்திரமா பாத்துக்கோங்கடா. கையிலேயே வச்சு தாங்குங்க. அவளுக்கு அதெல்லாம் புரியாது. புரியாமலே இருக்கட்டும் எனக்கு. தம்பியை விட்டுட்டு போறேன்னு எவ்வளவு வருத்தப்படுற? நீயாச்சும் கொஞ்சமாச்சும் அண்ணனை விட்டுட்டு போறேன்னு வருத்தப்படே. அண்ணா, நீ காவியாவை நல்லா பாத்துக்கிட்டா போதும். எருமை, என்ன நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றியா? உன்னை பாத்துக்க அவ இருக்கா, அவகிட்ட சொல்லலன்னு பாத்துக்குவா. ஓ, அப்ப நான் அவளை பாத்துக்க மாட்டேன். நீ தான் அவளை அவாய்ட் பண்ணுவியே. அதெல்லாம் அப்போ இப்பெல்லாம் இல்ல. அப்பயே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, காவியாவை பாத்துக்கோ, நீயும் பத்திரமா இரு. நீ மறக்காம நல்லா பத்திரமா ரெடி. அங்க போய் ஏதாவது பண்றேன்னு தேவையில்லாம பண்ணிடாத. அம்மா, உன் தங்கச்சிக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுத்துருக்கியா? ஆமாடா, ஆசைப்பட்டு என் தங்கச்சி கேட்டா வேலை வாங்கி கொடுக்காம இருப்பேனா? ஓஹோ, அதனாலதான் வாங்கி கொடுத்துருக்க போல. ஆமாடா, நான் இப்பயே சாரி கேட்டுக்கிறதுக்கு. ஏன் இதுக்கு? ஒரு காலத்துல யூஸ் ஆகும், விடு. என்னமோ வேலை பண்ணி வச்சிருக்கடா. ஆசைப்பட்டு கேட்ட, அதனாலதான் வாங்கி கொடுத்து. சரி ஓகே, சரி அப்புறம் எல்லாரும் பார்த்து பத்திரமாவே இருங்க. அம்மா வேலை நல்லா பாத்துக்கோடா. ஓகேடா, நீ சொல்லவே தேவையில்லடா. அங்க போய் இறங்கின உடனே கால் பண்ண. கண்டிப்பா கால் பண்றேன்டா. சரி பாய். பாய்டா. சரி வாங்க, ஃளைட் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேடி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகேண்ணா. நீ இல்லாம எப்படி இருக்க போறனோ தெரியலடி. சண்டை போடுறதுக்கு வர ஆளே இல்ல தெரியுமா? நீ இருந்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா உனக்கு சண்டை போடுற பொருள் மாதிரியே நான் தெரியறேன். அது இல்ல, நமக்குள்ள சண்டை போட்டா அது ஒரு ஜாலி தானே. நேர்ல விட ஃபோன் பண்ணி சண்டை போட்டுறேன். ஆனா நேர்ல இருக்க மாதிரி வராதுல்ல. ஓவரா பாசமணியே பொழியாது, சரியா? அப்புறம் என் கண்ணுல இருந்து அழுக வந்துரும், மேக்கப்லாம் கலைஞ்சிரும். ஆமா, உனக்கு கழியும். சரி ஓகே, எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்கோ. நீயும் பத்திரமா இரு, ஓகேவா? டெய்லி உனக்கு வீடியோ கால் அடிக்கிறேன். சரிடி. என் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கோ. கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா கூட நீ அவ்வளவுதான். உன் தங்கச்சி என் கண்ணுல இருந்து கண்ணீர் வராம இருக்க வச்சா போதும். எனக்கு ஒரு வேலை, உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வர வைக்கிறதா என் வேலை. அப்போ உங்க அண்ணன் சொல்லல, அவங்கிட்ட சொல்லு. சரி, நல்ல பாசத்துல சொல்லிருப்பா, நீங்க கேட்டுக்கணும். சரிம்மா, கேட்டுக்கிற விடு. பத்தியா உன் தங்கச்சி இங்கே எப்படி சண்டை போடுறான்ட்டு? என் தங்கச்சி சண்டை போட்டாதான்டா கியூட்டா இருப்பா. ஆமாடா, இம்சடா. இம்சதா. உங்களுக்காக கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அமெரிக்கா வரதே பெரிய விஷயம், இதுல இம்ச வரையா? ஆனாலும் இந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு உன் தங்கச்சி இவ்வளவு ஓவரெல்லாம் பண்ணக்கூடாதுடா. அவ ஏன் தங்கச்சிடா, என்ன மாதிரி தானே இருப்பா. உன்ன மாதிரி கொஞ்சம் கூட இல்ல. உன்ன மாதிரி இருக்கான்னு மட்டும் வாய் திறந்துடாது. அவளை விட நீ மோசம் தெரியுமா? ஆரடி, உன் புருஷன் திட்டுறான்னு ஏதாவது சொல்றியா? அது என்னமோ உண்மைதானே, என்ன மாதிரி எல்லாம் நீ வருவியா? உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, என்ன சொல்லணும்? சொல்லிக்கோ, நல்லா சொல்லிக்கோ. சீ, பாத்தியா, உன்னோட நேரம் கடவுளுக்கே இந்த பூமியில நீ வாடுறது பிடிக்கல. அதனாலதான் இவ்ளோ சீக்கிரம் உன்னை கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. பாத்தியா, என்ன அர்த்தம்? உன் புருஷன் இந்த கடவுள்கிட்ட என்னமோ பண்ணிருக்கான். அதனாலதான் அந்த கடவுளே உன்னையும் உன் குழந்தையவும் எடுத்துக்கணும்னு பிளான் போட்டார் போல. பாப்போம், எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இவனுக்கு போன் வச்சுட்டு என்ன பண்றான்னு கேப்போம். ஹலோ, சொல்லுங்க மேம். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மேம், இன்னும் 2 மணி நேரம் ஆகும் மேம் வெளியில வர. 1/2 மணி நேரம் தான் நினைச்சாரு. கொஞ்சம் சீரியஸ்னாலே இன்னும் 2 ஹவர்ஸ் ஆகும் மேம். இதுல என்ன மெசேஜ் போட சொன்னாரு, நான் போடல மேம். நீ எதுவும் பண்ணாத, போனை சுவிட்ச் ஆஃப்ல மட்டும் வை. இதனால எனக்கு எது பிரச்சனையும் வந்துடாதுல. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன்டா. வரதுக்கு முன்னாடியே அவன் போனை ஆன் பண்ணி நீ அவன் ஹாஸ்பிடல்ல விட்டு வெளியில வந்துரு. ஓகே மேம். காட்டி கீட்டி குடுத்துறாதடா. மேம், அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். சரி ஓகேடா, எனக்கு 1/2 அன் ஹவருக்கு ஒரு தடவை கால் பண்ணு. ஓகே மேம். பாப்பா அப்டேட் சொல்லிரு, மறந்துடாத. ஓகே மேம், சொல்லிடுறேன். நீ அங்க இருந்து மாட்டிக்காத, அவன் வரதுக்கு முன்னாடி நீ போனை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிரணும். ஓகே மேம், போயிடுறேன் மேம். இந்த ஹாஸ்பிடலுக்கு வா, வேலைக்கு போட்டு தரேன். ஓகே மேம். எப்படியே கூட சீக்கிரத்துல நீ செத்துருவடி. நான் 1/2 அன் ஹவர் தான். நீ அதை கதறதை என் கண்ணால பாக்கணும்னு நினைக்கிறா, நான் முடியல. உன் குடும்பம் எல்லாம் ஏர்போர்ட்ல இருக்கு, என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். டைம் எண்ணிக்கிட்டே கூடி சீக்கிரத்துல உனக்கு வரப்போகுது இல்ல, வந்துருச்சு. நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த உயிர் போனாலும் வருத்தப்படணும், ஆனா நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேன்.
புருஷனாலதான் என் ஹாஸ்பிடல் ஃபுல்லா டவுன் ஆச்சு. என்னை எதிர்த்த யாருமே நல்லா இருக்க கூடாது, உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நல்லா நினைப்பேன். உன்னை மட்டும் எப்படி விட்டு வைப்பேன்னு நினைக்கிறேன்? நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா நீ என்னையே எதிர்த்துட்டல, உன்னை விடவே மாட்டேன். பாக்குறேன்டி நீ எவ்வளவு சீக்கிரம் சாவ போறன்னு நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். சாவ போற நீ எவ்வளவு சீக்கிரம் சாவ போறன்னு நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன். பாவம் புருஷனால காப்பாத்தவும் முடியாம உட்கார்ந்து அழுகவும் முடியாம கஷ்டப்பட போறான். இந்த கஷ்டத்தை என் கண்ணால பாக்க என்ன ஒரு மாதிரி இருக்கு, வயிறு என்னமோ வலிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப வலிக்குதே. கதர் போன் எங்க? ஐயோ அங்க இருக்கே, நவர கூட முடியலையே. என்ன போன் எடுக்க முடியல, நவர கூட முடியலையே. ரொம்ப வலிக்குது. முடியல, போன் அங்க இருக்கு. ரொம்ப முடியல, நவர கூட முடியலையே. எந்திரிக்க முடியலையே. கதர் ஆன்ட்டி அம்மா அம்மா ரொம்ப முடியல. போன் ரொம்ப முடியல, ரொம்ப வலிக்குது. கதர் முடியல. கதர் சீக்கிரம் வாங்க. போன் எடுக்க முடியல, ரொம்ப தூரத்துல இருக்கே. கதர் போன் ஆன் பண்ணுங்க. ஏன் சுவிட்ச் ஆஃப்ல வச்சிருக்கீங்க? முடியல. நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் வீடியோ போலனா பிரியமானவளை எடுத்தோ ஃபுல்லா அது டெலீட் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், நான் முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நேத்து போட முடியல, சாரி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சண்டே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் போட போறேன். உங்களுக்கு பிரியமானவளை வேணுமா இல்ல எனக்கு என்ன ஏற்கனவே வேணுமான்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எனக்கு என்ன ஏற்கனவே பிரியமானவளை வந்துட்டு. பை ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். இந்த வீடியோ போடாததுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ்.